ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க வரோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம மீனாவை கூட்டிகிட்டு நம்ம ராஜி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபைனான்ஸுக்கு வருவோம்னு சொல்லிட்டு எங்கே வந்திருக்காங்க, அட பக்கி பைபிள் இது உங்கள் வீட்டு ஃபைனான்ஸ்னு தெரியாமலே வந்து உட்காந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனான்ஸில் வந்து நகையை விற்போன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த பொண்ணு நகையெல்லாம் காமிச்சிட்டு அமௌண்ட்டு கேட்டுட்டு இருக்க டைமில் ராஜா பார்த்தோன்னே கேட்டார், நம்ம சின்ன பிள்ளை பாண்டி இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்க நகை எல்லாத்தையும் வாங்கி குறுகுறுன்னு பார்த்தவர் கருன்னு பார்த்தவர் தூக்கிட்டு ஓடிட்டாருங்க. கடைசியில் இந்த வச்சே பஞ்சாயத்து கிளப்பணும்னு நினைக்க ஈவினிங் இங்கே வந்து அமௌண்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரசீது கொடுத்து விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் சின்ன புள்ள பாண்டி எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பெரிய புள்ள பாண்டிகிட்ட போட்டு கொடுத்துருச்சு. கடைசியில் காட்டி கொடுத்துச்சு பார் கட்டருமை அந்த மாதிரி இருக்க ரியாக்ஷன் எல்லாருக்கும். கடைசியில் நம்ம வீட்டு நம்ம நகை தான் பார்த்துக்கோங்க பாண்டியன் இந்த வேலையை தான் பார்க்குறான், தொலைஞ்சு போச்சுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கடைசியில் இந்த வேலையை பார்க்குறான்னு சொல்லிட்டு கண்ணா பெண்ணான்னு கத்துறாங்க. கத்துற கையோட வெளியே போய் நின்று கோமதின்னு சொல்லிட்டு உரண்டை இழுக்கிறாங்க. இவங்க உரண்டை இழுக்கிறத தாங்க முடியாமல் கதிர் ஒரு பக்கம் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கடா கத்துறீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் டே உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கன்னு யாரா கண்டா ஓரமாக போய் உட்கார்றா அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா எதுக்கு இப்படி காத்துட்டு இருக்காங்க, பாண்டியனை எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கோமதியம்மா அவசரமாக ஃபோன் பண்ணி பாண்டியனை வர சொல்லிட்டாங்க. என்னன்னு புரியாமல் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் நிற்கிறாங்க நம்ம ராஜி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பக்கி, ஒன்றும் தெரியாமல் இப்படி நிற்கிறியே திருத்துன்னு முழிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி. வரட்டும் பாண்டியன் வந்தோடனே விஷயத்தை உடைக்கிறான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டேப்பா இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை, வந்தோடனே எப்படியும் மருமக காசில் உட்காந்து திங்கிறேன், மருமகோட நகையில் உட்காந்து திங்கிறேன்னு பேச போகிறாரு. இது பேசுகிறபடி பேசட்டும், நரம்பு இல்லாத நாக்கு பேச தானே செய்யும் அப்படிம்பாங்க. சரி பார்த்துக்கலாம் விடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ராஜசாமா என்ன விஷயம்னே தெரியாமல் சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கதிர். ஆனால் தெரிஞ்சதுன்னா வச்சுக்க ராஜு மேலே கோப்படுவாரா என்னன்னு தெரியல. உன்னால தான் எங்கள் அப்பாவுக்கு கெட்ட பேருன்னு சொல்ல போறான்னு நினைக்கிறேன். ஓகே.